ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் 3ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா வாழைக்காய் சீக்கிரம் கருத்துரும். இதை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியேவும் சேர்க்கலாம், இருந்தாலும் வறுத்து எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த காயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த காய் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிடலாம். இனி அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இனி இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு ஒரு 6-7 பல் நல்லா துருவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவிட்டும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இனி இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் 2 தக்காளி நறுக்கிட்டு அதையும் சேர்த்து அந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இனி இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போது அந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இனி அந்த வறுத்து வச்ச வாழைக்காயை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் கேஸுங்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இதை 5 நிமிஷம் சிம்மிலேயே மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இனி மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.